ஒரு மிகப்பெரிய தேர்தல் வெற்றி, மக்கள் கொடுத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா வெறும் 5 வருஷத்துல அது எப்படி மொத்தமா சரிஞ்சு போக முடியும்? இது ஒரு தனிப்பட்ட வேட்பாளரோட கதை மட்டும் இல்ல, இது நல்லாட்சிக்கான ஒரு பாடம். வாங்க, புதுச்சேரி எம்பலம் தொகுதியோட இந்த புதிரான பயணத்தை நாம சேர்ந்து அலசுவோம். நம்ம கதை புதுச்சேரியில இருக்கிற எம்பலம்ங்கிற ஒரு சின்ன கிராமப்புற தொகுதியிலிருந்து தொடங்குது. இங்க இருக்கிற பிரச்சனைகள் உள்ளூர் சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இதுல இருந்து நாம கத்துக்க போற பாடங்கள் ரொம்ப பொதுவானது. ஒரு சின்ன ஊரோட கதை, ஆனா அது நமக்கு ஒரு பெரிய உண்மையா காட்ட போகுது. சரி, நாம எப்படி இந்த விஷயத்த பார்க்க போறோம்னா, முதல்ல மக்களோட நாடி துடிப்ப புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் எங்கள் சொல்ற கதையை கேட்போம். அந்த சரிவுக்கான காரணங்களை ஆராய்ந்து கடைசியா அதிலிருந்து மீண்டு வரதுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்குவோம். இது வெறும் ஒரு பகுப்பாய்வில்ல, இது ஒரு மீள் உருவாக்கத்துக்கான வரைபடம். முதல் பகுதி, மக்களின் நாடித்துடிப்பு. எந்த ஒரு அரசியல் மாற்றமும் இங்கேருந்துதான் தொடங்கும். மக்களோட அன்றாட போராட்டங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட ஏமாற்றங்கள், இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம எந்த ஒரு தலைமையையும் நாம சரியா புரிஞ்சுக்க முடியாது. எம்பலத்தோட உயிர்நாடியே அவங்களோட வயல்களையும் நீர்நிலைகளையும் தான் இருக்கு. இங்க ஒரு விவசாயியோட அறுவடையும் ஒரு மீனவரோட வலையும் வெறும் பொருளாதாரம் இல்ல, அது அவங்களோட அடையாளம், அவங்களோட கலாச்சாரம். அவங்க வாழ்வாதாரம் அடிவாங்கும்போது அதோட எதிரொலி அவங்க வாக்குலயும் தெரியும். இந்த கோரிக்கைகளை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு சமூகத்தோட வலிய சொல்ற குரல். கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் களத்துல இருக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு இது காட்டுது. இது வெறும் ஒரு கோரிக்கை பட்டியல் இல்ல, இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட ஒரு சாட்சி. பிரச்சனை விவசாயத்தோட மட்டும் முடியல. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல, குடிக்கிறதுக்கு சரியான தண்ணீர் இல்ல, போயிட்டு வர நல்ல ரோடு இல்ல. இது ஏதோ ஒரு துறையோட தோல்வி இல்ல, இது அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற நிர்வாகத்தோட அமைப்பு ரீதியான சரிவு. அப்போ நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். உண்மையான தலைமைத்துவம் அதிகாரத்திலிருந்து வர்றதில்ல, அது மக்களோட குரலை கேட்கறதுல இருந்து தான் தொடங்குது. ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் மதிக்கிறதுங்கிறது, அவங்க பிரச்சனைகளை வெறும் நம்பர்ஸா பார்க்காம அவங்க வாழ்க்கையோட யதார்த்தமா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இதுதான் பொறுப்பான ஆட்சியோட அஸ்திவாரம். சரி, மக்களோட குரலை கேட்டோம். இப்போ அவங்க கொடுத்த தீர்ப்ப எண்கள்ல பாப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இது ஒரு சமூகத்தோட கூட்டு மனசாட்சியோட வெளிப்பாடு. 2016ல பாருங்க, காங்கிரஸ் வேட்பாளர் 66%க்கும் மேல வாக்குகளை வாங்கி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சார். இது எவ்வளவு வலுவான மக்கள் ஆதரவுன்னு காட்டுது. ஆனா வெறும் 5 வருஷத்துல அந்த ஆதரவு 43.6% குறைஞ்சிடுச்சு. இந்த சரிவு தான் நாம ஆராய்ஞ்சிட்டு இருக்கிற புதிரோட மையம். கிட்டத்தட்ட 22% வாக்கு சரிவு, அதுவும் வெறும் 5 வருஷத்துல. இது எப்படி நடந்தது? அவ்ளோ பெரிய மக்கள் ஆதரவு எப்படி காத்துல கரைஞ்சு போனது? வாங்க காரணங்களை தேடுவோம். இந்த வரைபடத்தை பாருங்க. இது வெறும் எண்கள் இல்ல, இது ஒரு அரசியல் நிலநடுக்கம். 2016ல 11,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி. 2021ல 2,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு அதிர்ச்சி தோல்வி. வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருந்தது வெறும் 5 வருஷம்தான். இந்த சரிவுக்கான காரணங்களை இப்ப ஆராய்வோம். இங்க நம்ம நோக்கம் தனிப்பட்ட நபர்களை குறை சொல்றதில்ல, இந்த மாற்றத்தை உண்டாக்கின அரசியல் அமைப்புகளையும் சக்திகளையும் புரிஞ்சுக்கிறது தான். இந்த சரிவுக்கு 2 தளங்கள்ல காரணங்கள் இருந்துச்சு. உள்ளூர்ல விவசாயிகளோட கோபம், தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அதே சமயம் மாநில அளவுல ஏஐஆர்என்சி பிஜேபி கூட்டணியோட வியூகங்கள், அரசியல் மாற்றங்கள். இந்த 2 சக்திகளும் ஒன்னு சேரும்போது தோல்வி தவிர்க்க முடியாததா மாறிடுச்சு. எம்பலத்தோட கடந்த கால தேர்தல்கள் ஒரு தெளிவான செய்திய சொல்லுது. இங்கிருக்கிற வாக்காளர்கள் எந்த கட்சிக்கும் நிரந்தர விசுவாசிகள் கிடையாது. அவங்க வேலையை எதிர்பார்க்கறாங்க. அதை செய்ய தவறும்போது மாற்றத்தை கொண்டு வர அவங்க தயங்கவே மாட்டாங்க. வெற்றிங்கிறது இங்க ஒரு குத்தகை, பட்டா இல்ல. சரி, பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வு நோக்கி போவோம். இது எம்பலத்துக்கு மட்டும் இல்ல, மக்கள் நம்பிக்கைய திரும்பவும் பெறணும்னு நினைக்கிற எந்த ஒரு தலைவருக்கான ஒரு செயல் திட்டம். இந்த அணுகுமுறைய சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். ஒரு தேர் நல்லா ஓட 4 சக்கரம் எவ்ளோ முக்கியமோ, அதே மாதிரி ஒரு வெற்றிகரமான அரசியல் பயணத்துக்கும் 4 முகங்கள் மேல கவனம் இருக்கணும். ஒண்ணுல கவனம் செலுத்தி இன்னொன்னு விட்டா பயணம் தடைப்பட்டுடும். அந்த 4 தூண்கள் என்னன்னா, வாக்காளர்கள், உங்க கட்சி அமைப்பு, நீங்களே அதாவது வேட்பாளர், அப்புறம் உங்க எதிரணிகள். இந்த 4யும் ஒரு தராசு மாதிரி சமமா கையாளணும். வேட்பாளர் தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சா மக்களோட தேவைய மறந்துடுவார். கட்சி அமைப்பு கண்டுக்காம விட்டா களத்துல பலவீனமாயிடுவார்.
எதிரணிய குறைச்சு மதிப்பிட்டா வியூகத்துல தூத்துடுவார். சமநிலைதான் வெற்றி. இந்த கட்டமைப்பை எப்படி ஒரு உறுதியான செயல் திட்டமா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்பிக்கைய திரும்பவும் கட்டி எழுப்பி உண்மையான பலன்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வழி இது. இது உங்களுக்கான செயல் திட்டம். இது வெறும் யோசனைகள் இல்ல, இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி அறிக்கை, எளிமையான தமிழ்ல வாட்ஸ்அப் மூலமா நேரடி தொடர்பு, செஞ்ச வேலைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு ஆதாரம், ஒவ்வொரு குறைக்கும் ஒரு பொறுப்பான பதில். இதுதான் மக்கள் மைய நிர்வாகம். இப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. அதுதான் நம்பிக்கை. இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமகனோட தனிப்பட்ட தகவல்களையும் கையாளும்போது அவங்க தனியுரிமைக்கு நம்ம முழு மரியாதை கொடுக்கணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் பயன்படுத்தக்கூடாது. இது சட்டத்தை விட ஒரு தார்மீக கடமை. கடைசியா இந்த கேள்விய நம்ம நமக்குள்ளே கேட்டுக்கணும். நம்ம நோக்கம் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா, இல்ல மக்களோட உண்மையான நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு நீண்டகால நல்லாட்சியை கொடுக்கறதா? எம்பளம் நமக்கு ஒரு வழிய காட்டியிருக்கு. தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு உண்மையான மாற்றத்தை நோக்கி நகர இது ஒரு வாய்ப்பு. இது ஒரு தனிப்பட்ட பகுப்பாய்வோட முடிவில்ல, இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது 008042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.